வணக்கம் அனைவருக்கும் கைஸ். நாளைக்கு IBPS-PO ப்ரிலிம்ஸ் எக்ஸாமு. ஸோ லைட் எல்லாம் போட்டாச்சு பேக்ரவுண்டில். நாளைக்கு IBPS-PO ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். அதுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ தான். ஸோ லாஸ்ட் மினிட் டிப்ஸ்ன்னு ஒன்றே அது சாதாரணமாக கிடையாது. சில விஷயங்கள் நம்ம மைண்டில் நிற்கணும், மெமரியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸு. தயவு செஞ்சு ஒரு நல்ல டார்கெட் வச்சுட்டு போங்க. ஏதோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணணும், ஒரு 70+, 75+ ஸ்கோரே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோடு போங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், பட்டு நம்ம அப்படியே வரிசையாக நம்ம போவோம். சரியா? இங்கிலீஷில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது ஒரு சிக்கல் தான். ஒரு பிடிஎஃப்லாம் உங்களுக்காக ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கிற கோர்சஸ்ஸு வெப்சைட்டில் இருக்கும், என்ன நீங்கள் பை பண்ணிக்கலாம். எல்லாம் மாஸ்டர் பேக்கேஜஸ், அதாவது பிளான் மொத்தமாக வாங்குறதுக்கு. இண்டிவிஜுவலாக நம்ம டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குது, தனி கோர்சஸ் இருக்குது. இதெல்லாம் டிஎன்பிசி புக்கு ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். நேற்று நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புக்ஸு பிடிஎஃப் ரீடிங்க்கு வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கும் புக்ஸு பிடிஎஃப் அப்படிங்கிற செக்ஷனில் இது இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எந்த கோர்ஸ் வாங்கினீங்கனாலும் தயவு செஞ்சு என் டெலிகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. அப்போ தான் உங்களை டெலிகிராம் குரூப்ஸில் ஆட் பண்ண முடியும். ஏன் ப்ளீஸ் இதை தயவு செஞ்சு பண்ணிடுங்க. ஓகே. ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவோம். ஐடி ப்ரூஃபு, ஹால் டிக்கெட்டு, பாஸ்போர்ட் சைஸ், இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. ஐடி ப்ரூஃபு ஏதாவது 2 ஐடி ப்ரூஃப் வச்சுருங்க, ஒரு ஐடி ப்ரூஃப் வச்சுருக்காதீங்க. ஏன்னா அதில் பிரச்சனை வரும், ப்ராப்ளம் வரும். தெளிவாக இல்லைன்னு பானுங்க, வேணும்னு நம்மளை டென்ஷன் பண்ணி விட்ருவானுங்க. ஸோ நல்ல ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிருங்க. 2 ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸு, அதே மாதிரி அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் வந்துட்டு 2 காப்பி வச்சுக்கிடுங்க. சேஃப்டிக்கு தான் 2 காப்பி. தயவு செஞ்சு இதெல்லாம் முந்தின நாள் நைட்டே எடுத்து வச்சுருங்க. இல்லை அப்படின்னா அம்மாவை எடுத்து வைக்க சொல்லுங்கள், பிரச்சனை வராது. இப்போ நான் வந்துட்டு அம்மாவையோ இல்லை ஒய்ஃபையோ தான் எடுத்து வைக்க சொல்லுவேன். எக்ஸாம் எழுத போகிறான்ட்டு இல்லை, எங்கள் பேக்கில் எதை எடுத்து வைக்கணுன்னாலும் நான் மறந்துடுவேன். ஸோ அவங்க கரெக்டாக எடுத்து வச்சுருவாங்க. ஐடி ப்ரூஃபு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் ஹால் டிக்கெட்டு. நான் எத்தனை ப்ரிலிம்ஸ் எழுதுனேன்னு தெரியுமா, எனக்குலாம் இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு நினச்சி மறந்துட்டு போயிடாதீங்க. லாஸ்ட் மினிட்ல இது வந்து டென்ஷனை ஏற்படுத்தி விட்டுரும். பெண்ணு வச்சுக்கிடுங்க. பெஸ்ட்டு ப்ரிஃபரபிள் 2 கலர்லையும் வேறு பென்ஸ். சரியா? ஸோ இந்த தடவை நோட்டிஃபிகேஷன் மாற்றிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் கோர்ஸ் மாற்றிருக்காங்க. கொஸ்டின் அண்ட் மார்க்ஸு சேஞ்ச் ஆகிருக்கு. ஆப்டியூட்டில் 35 கொஸ்டின்ஸ் இருக்கும், பட் 30 மார்க்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆப்டியூட்டில் நான் என்ன பண்ணணும், நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ரீசனிங்கில் ப்ராப்பராக ஆக்யூரசி அட்டன் பண்ணணும், ஆக்யூரசி யூஸ் பண்ணணும். 35 கொஸ்டின்ஸுக்கு 40 மார்க்ஸுங்கும் போது ஒருவேளை எது எங்களுடைய கெஸ்ஸு, இது வந்துட்டு பாசிட்டிவ் மார்க் எவ்வளோ, நெகட்டிவ் எவ்வளோ இருக்கலாம். இல்லை அப்படின்னா சில கொஸ்டின்ஸுக்கு மார்க் கம்மியாக இருக்கலாம், இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸ் மார்க் அதிகமாக இருக்கலாம். பட் டோட்டலி 100 மார்க்ஸு. ரீசனிங் தான் வெயிட்டேஜ் அதிகம், 40 மார்க்ஸு. இங்கிலீஷ் அண்ட் ஆப்டி ரெண்டுமே 30 மார்க்கு. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் 2 லெவலில் இருக்கும். பிஓ ப்ரிலிம்ஸுங்கும் போது நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சில நேரம் கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் லெவல்லே கேட்டுருவாங்க, ரொம்ப ஈஸியாக கேட்டுருவாங்க. சில நேரம் கொஞ்சம் ஓகே, ஓரளவுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு, ஒரு பிஓ ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிற லெவலில் கேட்பாங்க. மார்க் வந்துட்டு இந்நேரத்துக்கு நீங்கள் ஒரு 2 மார்க் எடுத்து ப்ராப்பர் கரெக்ஷன் பார்த்து அப்ரோச்சை சரி பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஒரு கொஸ்டினுக்கும் நம்ம அப்ரோச் டீச் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தெளிவாக கிளியராக எங்கே ஆரம்பித்து எப்படி போகணும், எது வழியாக எப்படியே ட்ராவல் ஆகணும், எல்லாமே சொல்லியிருக்கோம். கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு மிஸ்பெல்ட்டு, வேர்ட் ஸ்வாப்பு, சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், காலம் கொஸ்டின், இவன் எல்லாமே ஸ்கோரிங் ஏரியா, இங்கே மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடணும். 2வது எரர் அண்டு ஃபில்லர். சார் எனக்கு எரரே வராது அப்படின்னாலும் தயவு செஞ்சு மொத்தமாக விட்டுறாதீங்க. ஒரு கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். நேற்று டெஸ்ட்லாம் போட்டு காமிச்சோம், இந்த 4 சென்டென்சஸ் வச்சு எரர்ஸ் எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு, போட முடிஞ்ச லெவலுக்கு இருந்துச்சு. அப்போ அப்படியே மொத்தமாக ஸ்கிப் பண்ணாதீங்க. சரியா? இது 2வது பாட்டு. 3வது பாட்டு பேராஜபிள் அண்ட் ஆர்சி. த பெஸ்ட் மெத்தட் இங்கிலீஷ்க்கு அட்டன் பண்ணுறதுக்கு 13+7. இங்கே 13 நிமிஷம் கொடுத்துடணும். பேராஜபிள் அண்ட் ஆர்சிக்கு 7 நிமிஷம் கொடுத்துடணும். 7 நிமிஷம் நம்ம சொன்னால் தான் நம்ம 6 நிமிஷம் 5 நிமிஷமாவது கொடுப்பானுங்க. ஸோ இதுதான் பெஸ்ட்டான ஸ்பிளிட்டு 13+7 அப்படிங்கிறது. 13 நிமிஷத்தில்
மிஸ்சலேனியஸ் எல்லாம் போட்டுட்டு 7 நிமிஷத்தில் பேராஜம்பிள் அண்ட் ஆர்சிக்கு போயிடணும். உங்கள் டைம் எப்போ, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் டிஃப்ரென்சஸ் ஏற்படுத்தும். காலையில் எனக்கு 11 மணி ஸ்லாட்னா தயவு செஞ்சு 11க்கு டெஸ்ட் போட்டு பாருங்கள். 11க்கு டெஸ்ட் போட்டு பாருங்கள். டெஸ்ட் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட் அந்த டைம் ஃப்ரேமுக்கு நம்மளுக்கு நல்லா பழகும். ஏன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்னது தான் 13+7 மறந்துடாதீங்க. சில முக்கியமான விஷயங்கள் இருக்குமா, சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பாக 3 குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷில் ஒன்று டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது, ஒன்று நல்லா உங்களை செய்ய போகுது. சரியா, ஃபுல் செக்ஷனுமே டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது, ஃபுல் செக்ஷனுமே டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஓப்பன் ஆகுது, இங்கிலீஷே டிஃபிகல்ட், இங்கிலீஷ் டிஃபிகல்ட்டாக இருக்குது, இங்கிலீஷ் டோட்டல் செக்ஷனுமே டிஃபிகல்ட் அப்படின்னா மனசை தளர விட்டுறாதீங்க. இந்த செக்ஷனில் முடிஞ்சது இதோடு முடிஞ்சிச்சு, அடுத்த செக்ஷனுக்கு அப்படியே ஃபாலோ ஆகாமல் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இங்கிலீஷில் அடி வாங்கின அடி குவான்டிட்டிஸினுடைய ஃப்ளோ ஆகும். உங்களுக்கு இங்கிலீஷ் ஒருவேளை கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், அடி வாங்கியிருக்கலாம், பரவாயில்ல, அடுத்த குவான்டிட்டிஸிங் வரும்போது ஸ்பீடு பிக்கப் பண்ணி போகணும். அதே அடி அப்படியே கண்டினியூ ஆகாமல் பார்த்துக்கிடுங்க. சரியா, அதே மாதிரி இங்கிலீஷ் செக்ஷன் டிஃபிகல்ட்னே வச்சுக்கிறோம், இங்கிலீஷ் செக்ஷன் டிஃபிகல்ட்னே வச்சுக்கிறோம். இதில் ஒரு 5 to 7 கொஸ்டின் ஈஸியாக வச்சுருப்பான். இந்த செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு அந்த செக்ஷனே டிஃபிகல்ட் அப்படின்னாலும், டோட்டல் இங்கிலீஷ் செக்ஷன் டிஃபிகல்ட்னாலும் ஒரு 5 கொஸ்டின் ஏதோ ஒரு டாபிக் ஈஸியாக இருக்கும். ஒன்று மிஸ்பெல்ட் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா சிங்கிள் ஃபில்லர் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்று வச்சுருவான், இப்படி ஏதாவது ஒன்று வைப்பான், கண்டிப்பாக வைப்பான், 100% வைப்பான். அது என்னன்னு பார்த்து தட்டிடணும். அப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வரும், அதுக்கு தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் எல்லா கொஷினையும் பார்த்துருங்க. இங்கே ஃபஸ்ட் 30 செகண்ட்ஸ் நேற்று டெஸ்ட்டில் நாங்கள் போட்டு காமிச்சோம். 1, 6, 11, 16, 21, 26, 30 இப்படி வரிசையாக என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டரை போட்டுட்டு இருந்தா இருக்குது. இதுதான் ஆர்டர், இதில் போட்டது தான் ஆர்டர். மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ் ஸ்வாப்பு அதுதான் ஆர்டர். அந்த ஆர்டரில் அப்படியே அட்டன் பண்ணிட்டு போயிருங்க. ஆர்சியை முதல்ல அட்டன் பண்ணாதீங்க, நல்லா இருப்பீங்க. பேராஜம்பிள் முதல்ல எடுக்காதீங்க. பேராஜம்பிள் தெரியலையா ஃபஸ்ட்டு மட்டும் போட்டுட்டு போயிருங்க, இல்லை ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 2 மாதிரி தூக்கிட்டு போயிட்டே இருங்க, பிரச்சனையே கிடையாது. ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணிடாதீங்க அதில் உட்காந்துட்டு. ரைட், அப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் ஒரு 5 to 7 கொஷின் இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் டிஃபிகல்ட் 5 to 7 கொஷின் ஸ்கோரிங் ஏரியா போட்டுட்டேன், மொத்தம் ஒரு 15 தான் போட்டிருக்கேன். குவான்ஸ் ரீசனிங் அடுத்தது ஈஸியாக இருக்கும். மண்டேல அதை கொண்டு வாங்க, மண்டேல கொண்டு வாங்க. குவான்ஸ் ரீசனிங் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு. சரி, இப்படி ஓகே. ஒருவேளை இங்கிலீஷ் ஈஸியாக இருந்தால் நல்லா அட்டெம்ப்ட் கொடுத்துட்டீங்க, நல்லா தூக்கிட்டீங்க, ஸ்கோர் பண்ணிட்டீங்க, ஓகே. பட் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, குவான்ஸோ ரீசனிங்கோ டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது. சரி, எப்படி சார் நான் ஈஸி டிஃபிகல்ட் கண்டுபிடிக்க? மொத்தம் 5 நிமிஷத்துல எனக்கு தெரிஞ்சுடுவாச்சா இந்த செக்ஷன் ஈஸியாக கஷ்டமா அப்படின்ட்டு. டெஸ்ட்டு போடுவேன், வழக்கமாக ஸ்கோரிங் ஏரியாலேயே கஷ்டமாக வச்சுருக்கானுங்க, மிஸ்பெல்ட்டே இல்லாமல் இன்னப்ராப்ரியேட்டாக வச்சுருக்காங்க, கஷ்டமாக இருக்குது, டெஸ்ட் டிஃபிகல்ட் ஆயிரும். எரர் சிங்கிள் எரர் இல்லாமல் மல்டிபிள் எரர்ஸ் கேட்குறாங்க, டெஸ்ட் டிஃபிகல்ட் ஆயிரும். எரர் ஃப்ரீ கேட்குறாங்க, டெஸ்ட் டிஃபிகல்ட் ஆயிரும். ஸோ எனக்கு இந்த செக்ஷன் ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிறத வச்சு அடுத்தடுத்த செக்ஷன்ஸையும் நான் வந்து கெஸ் பண்ண தெரியணும். ஓகே, இது கஷ்டம்னா அடுத்து ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை கொண்டு வாங்க. ஒரு சிம்பிளான ஃபேக்ட் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு கஷ்டம் எல்லாருக்குமே கஷ்டங்க, நம்மளுக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது. கஷ்டங்கும் போது நமக்கு மட்டும் கஷ்டம் அப்படின்னு நினைச்சிடும் கிடையாது, எல்லாருக்கும் அதே கஷ்டம்தான். அந்த ஸ்லாட் எழுதுற அவ்வளோ பேருக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ மனசை தேர்த்திக்கிறணும், மன தைரியத்தை விட்டுறக்கூடாது, பயந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், பயந்துடக்கூடாது. எக்ஸாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் தான், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு பயம் இல்லாமல் இருக்கணும். பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுங்க, பயம் இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்காக ஓவர் கான்ஃபிடென்ஸ் கிடையாது, ஓவர் கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு வராது. சரியா, நம்ம அடி வாங்கி வாழ்க்கையில் வாங்கின அடிக்கு நம்மளுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வராது, நம்மளுக்கு அண்டர் கான்ஃபிடென்ஸ் தான் இருக்கும். எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கணுமோ அவ்வளோ கூட இல்லாமல் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பயம் இல்லாமல் மட்டும் அட்டன் பண்ணுங்க. நம்மளுக்கு டிஃபிகல்ட்னா எல்லாருக்கும் டிஃபிகல்ட்னு பிடிச்சிக்கிடுங்க. ஒரு செக்ஷன் ஈஸினா பின்னாடி வரக்கூடியது டிஃபிகல்ட்டாக இருக்க போது, இது டிஃபிகல்ட்னா பின்னாடி வர்றது ஈஸியாக இருக்க போது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கேஜாக யூஸ் பண்ணிக்கிடுங்க, நல்லா அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 555 வேகமாக தட்டி விட்டுட்டு, இதுவும் எனக்கு தெரிஞ்சு அதே இதை கண்டினியூ பண்ணலாம். பட் 10+10 பிடிக்கலாம், டிபெண்டிங் ஆன் த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு. 10+10 கூட வேணாம், 7+13 பிடிக்கலாம். 13 மினிட்ஸில் உங்களுக்கு நீங்கள் டிஐயும் அப்ளிகேஷனும் போடணும். அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஃபெமிலியரான டாப்பிக்கில் போடுங்க.
எல்லா அப்ளிகேஷன் சம்மளையும் உட்காராதீங்க. இந்த டாபிக் பார்த்தாலே ஓகே இதை போட்டுடலான்டான் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டாபிக் சூஸ் பண்ணி அடிங்க. இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நல்லா வரும். அப்போ நான் அந்த டாபிக் கிராஸ் ஆகுதா, அந்த கொஸ்டின்ஸ் இருக்குதான்னு பார்த்துட்டு அதை போடும்போது எனக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு நம்பிக்கை வரும். அதை வச்சு அப்படியே அடுத்தடுத்த டாபிக்ஸ் போங்க. உங்களுக்குன்னு ஃபெமிலியரான டாபிக்ஸ், உங்களுக்குன்னு ஸ்ட்ராங்காக இருக்கிற டாபிக்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இங்கிலீஷில் ஒரு ஸ்டார்டிங் கரெக்ட்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் 5 கொஸ்டின் 7 கொஸ்டின் போட்டேன்னா அடித்து எகிரி போயிடலாம், பிரச்சனையே கிடையாது, ப்ராப்ளமே கிடையாது. அதே மாதிரி இங்கிலீஷ் ஈஸினா ஆப்டியூட் டிஃபிகல்ட்னா ஓகே, ரீசனிங் திரும்ப ஈஸியாக இருக்கும் போது அடிச்சு தூக்கிடுவோம். மிஸ்செலேனியஸை போட்டுட்டு உங்களுடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு பசில் அது இதுன்னு எல்லாத்துக்கும் வந்துடுங்க. இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கான ஆர்டர் வந்துட்டு நம்ம பசங்க போட்டிருக்காங்க. இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், நம்மளாம் ரீசனிங்கில் என்ன சொல்ல, அது அப்படியே தேடுவேன். 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் தான் போட முடியும். எனக்கு ரீசனிங் ரொம்ப வராது, சுத்தமாக வராது, பசிலே போட்ட கிடையாது. ஸோ பசிலில் இந்த மாதிரி பசில்ஸுக்கு லாஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துக்கிடுங்க. ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிட்டோம். பட் அங்கே இருக்கிற பதட்டத்தில் நம்மளுக்கு அப்ளை பண்ணவோ வராது, இல்லை படித்த பாயிண்ட் இல்லை நான் சொன்ன பாயிண்ட் ஞாபகம் இருக்காது. அதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். ஈஸியஸ்ட் வே எக்ஸாம் எடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, டு ரெடியூஸ் யுவர் ஆங்ஸைட்டி இல்லாமல், பயம் இல்லாமல் டெஸ்ட்டு போடுங்க. நம்மளால் முடியும்னு நினச்சி போடுங்க. நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான், அப்படி ஒன்றும் பெரிய காம்பு சுற்றுற இது கிடையாது. அழகாக தட்டிடலாம். படித்து முடிச்சுட்டு மெயின்ஸுக்கு தயாராகணும்டா. இதுலேயே ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கிறோம், ஒரு 70-75+ போடுறோம், நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸோடு வெளியே வரோம், சூப்பராக மெயின்ஸை படிக்கிறோம், மெயின்ஸையும் அடிக்கிறோம். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியாக இருக்க போது. பயத்தை மட்டும் குறைச்சிக்கிடுங்க. பயத்தை மட்டும் உங்களுக்கு தெரியும், உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன சொன்னால் என்ன பண்ணால் பயம் குறையுமோ கண்டிப்பாக அதை செய்யுங்க, பயம் குறைஞ்சிரும். ஆல் த வெரி பெஸ்ட். நம்ம எக்ஸாமுடைய அனாலிசிஸ் வீடியோவில் சந்திக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாட்டுக்கான இதுவும் வந்துடும், வீடியோ வந்துடும், சரியா? ஸ்லாட் 1க்கான அனாலிசிஸ் வீடியோ வந்துடும். டோட்டல் எக்ஸாமுடைய அனாலிசிஸ் வீடியோ 2 நாள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போட்டுடுறேன். சண்டே நைட்டு முடிஞ்சால் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் போவோம். மண்டே காலையில் பிஓ டிஸ்கிரிப்டிவ் வேலையை ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.